வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு தமிழ் பாடத்திட்டம் இயல் 10 தலைப்பு இதழியல் பகுதி 2. இதழியல் பகுதி 2 இன்றைய வகுப்பினை நாம் காண்பதற்கு முன்பு கடந்த வகுப்பிலே நாம் கண்ட இதழியல் பகுதி 1 தலைப்பில் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் கண்டோம் நினைவிருக்கிறதா? புகழ்பெற்ற பத்திரிகைகளும் பத்திரிகை ஆசிரியர்களும் என்ற தலைப்பிலே பல பத்திரிகைகள், அந்த பத்திரிகைகளுடைய ஆசிரியர்கள் யார் யார் என்று கண்டிருந்தோம். இதழியல் கலை என்ற தலைப்பில் மாப்பா குருசாமி அவர்கள் என்னென்ன கருத்துக்களை கூறியிருக்கிறார் என்று கண்டோம். மேலும் பத்திரிகைகளின் பொறுப்புகள் என்னென்ன, இதழியல் விதிகள் எத்தகையதாக எவ்வாறு வகுக்கப்பட்டன, இதழ்கள் அவற்றினுடைய வகைகள், அவற்றினுடைய இயல்புகள், இதழ்களுடைய பகுப்பு எத்தகையதாக இருக்கிறது, மக்களாட்சியில் இதழ்களின் பணிகள் எத்தகையது, பத்திரிகை சுதந்திரம் என்பதும் அந்த பத்திரிகை சுதந்திரம் என்பதன் பொருள் விளக்கமும், பத்திரிகை சுதந்திரத்தினுடைய அந்த தேவை என்பதும், சுதந்திரமாக செயல்பட வருகின்ற தடைகளாக விளங்கக்கூடியனவும், இதழ்களுடைய நடத்தை கோட்பாடுகள் போன்ற அந்த செய்திகளையும், இதழியல் பணிகள் பற்றியும் இதழாளர்களுடைய தகுதிகள் பற்றியும் நாம் கடந்த வகுப்பிலே நாம் கண்டிருந்தோம். இன்றைய வகுப்பிலே நாம் காண இருக்கின்ற தலைப்புகளாக இதழியல் வளர்ச்சி வரலாறு என்ற தலைப்பு, இந்திய இதழியல் பற்றிய செய்திகள், இந்திய விடுதலை இயக்கமும் இதழ்களும் என்ற தலைப்பின் அடிப்படையிலே சில கருத்துகள், சுதந்திர இந்தியாவில் இதழ்கள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகள், பத்திரிகை சட்டங்கள் என்று ஒரு சில சட்டங்களையும் இன்றைய வகுப்பிலே நாம் காண இருக்கிறோம். முதலாவது இதழியல் வளர்ச்சி வரலாறு. ரோம் நாட்டை ஆண்ட ஜூலியட் சீசர் கிமு 59இல் அரண்மனை செய்திகளை ஆக்டா டயர்னா என்ற பெயரில் எழுதி பொது இடங்களில் வைத்தார். அரண்மனை செய்திகளை பொது இடங்களில் மக்கள் காணக்கூடிய வகையில் ஆக்டா டயர்னா என்ற பெயரில் எழுதி வைத்தவர் ஜூலியஸ் சீசர் ஆவர். அந்த செய்தி பலகையை தொகுத்து சேமித்து வைக்கும் பழக்கம் கடைபிடிக்கப்பட்டது. அவர் போரிட்டு கொண்டிருந்த போது போர் செய்திகளை தலைநகருக்கு அனுப்பி வந்தார். இதனால் சீசரை இதழியலின் தந்தை என்று அழைக்கின்றனர். ஆக ஜூலியட் சீசர் என்பவர் இதழியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய காரணம் என்ன என்பதும், இதழியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் என்பதும், எதனால் அவர் இதழியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் என்ற கருத்துகளும் கவனிக்கத்தக்கது. சைனாவில் கிபி 8ஆம் அல்லது 9ஆம் நூற்றாண்டில் பீக்கிங் கெசட் என்ற மரத்தால் செய்த அச்சு கருவிகளை கொண்டு சீன அரசின் செய்திகளை தாங்கி வந்த பத்திரிகை வெளியிடப்பட்டதனை அறிகிறோம். இதை முதல் பத்திரிகை என குறிப்பிடலாம். ஆக முதல் பத்திரிகை என்ற பெயரில் அழைக்கப்படக்கூடியது கிபி 8 அல்லது 9ஆம் நூற்றாண்டில் சைனா என்ற அந்த நாட்டிலே பீக்கிங் கெசட் என்ற மரத்தால் செய்த அச்சு கருவிகளை கொண்டு சீன அரசின் செய்திகள் அவற்றை தாங்கி வெளிவந்த பத்திரிகை, அதனைத்தான் இங்கு முதல் பத்திரிகை என்று குறிப்பிடுகிறார்கள். அச்சுக்கலை முதலில் தோன்றிய நாடாக சீனா என்ற நாடு பார்க்கப்படுகிறது. கிபி 105இல் மரப்பட்டையிலிருந்து சோயிலன் என்ற சீனக்காரர் முதலாக காகிதம் செய்வதை கண்டுபிடித்தார். ஆக காகிதம் செய்வதை முதலில் கண்டுபிடித்த நாடு என்பதும் இங்கு சீனா என்பதனையும் நாம் இங்கு தெரிந்து கொள்ளலாம். அது மரப்பட்டையிலிருந்து, அதாவது சோயிலன் என்ற சீனக்காரர் முதலாக மரப்பட்டையிலிருந்து காகிதம் செய்வதை கண்டுபிடித்த அந்த செய்தி இங்கு கிபி 105 அந்த ஆண்டிலே கண்டுபிடிக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. அடுத்து, சீனர்களோடு வாணிபம் செய்த உலக நாட்டினர் காகிதம் செய்யும் கலையை கற்றனர். கிபி 795இல் அரேபியர்கள் பாக்தாத்தில் காகிதம் செய்யும் ஆலை ஒன்றை நிறுவினர். ஆக காகிதம் செய்யும் ஆலையை முதலில் நிறுவியர்கள் என்றால் அரேபியர்கள். அவர்கள் நிறுவிய இடம் எது? பாக்தாத். மர எழுத்துக்களை செய்து அவற்றில் மை தடவி தாளில் அழுத்தி அச்சிட்டனர். மர எழுத்துக்களை செய்து அவற்றில் மை தடவி ஒரு தாளிலே அதனை அழுத்தி அச்சிட்டனர்.
அச்சகத்தில் பிரஸ் என்று பெயர் வந்ததற்கு இதுவே காரணமாக இருக்கிறது. அழுத்தக்கூடியது பிரஸ் என்ற அந்த பொருள் பார்த்திருப்போம் அல்லவா, அவ்வாறு அழுத்துவதனால் இங்கு பிரஸ் என்ற அந்த பெயர் அச்சகத்திற்கு வந்ததாக இதுவே காரணமாக பார்க்கப்படுகிறது. கிபி 1041 பிசேங் என்பவர் களிமண்ணில் எழுத்துக்களை செய்து சுட்டு தகடு சுத்தி கடினப்படுத்தி அச்சிடும் முறையை கொண்டு வந்தார். இதனால் அச்சுக்கலையிலே ஒரு புரட்சி ஏற்பட்டது. முதலில் மர எழுத்துக்களை செய்தனர். பிறகு அதனை களிமண்ணில் எழுத்துக்களை செய்து சுட்டு தகடு சுத்தி கடினப்படுத்தி அச்சிடும் முறையை கொண்டு வந்தவர். இதனால் அச்சுக்கலையில் ஒரு புரட்சி ஏற்பட்டது. கிபி 1450 ஜான் கூட்டன்பர்க் என்ற ஜெர்மானியர் முதலில் அச்சு பொறியினை கண்டுபிடித்தார். அச்சு இயந்திரத்தினை அவர் முதலில் கண்டுபிடித்திருக்கிறார் 1450. அதன் பின்பு அச்சு இயந்திரத்தினுடைய துணையோடு உலகெங்கும் செய்தித்தாள்கள் வெளிவர தொடங்கின. செய்தித்தாள்கள் உலகெங்கும் வெளிவருவதற்கு காரணமாக இருந்தது இந்த அச்சுப்பொறி கண்டுபிடிப்பு. அதனை கண்டுபிடித்தவர் ஜான் கூட்டன்பர்க். அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஜெர்மானியர். 1450 அந்த காலகட்டத்திலே அவர் அதனை கண்டுபிடித்திருக்கிறார். ஜெர்மனியில் அச்சுப்பொறி தோன்றியதால் முதலில் அச்சிட்ட இதழ்களும் ஜெர்மனியிலேயே பிறந்தன. ஜெர்மனியில்தான் முதலில் செய்தி துண்டு வெளியீடுகள், நியூஸ் பேம்ப்ளெட், இதுவே செய்தித்தாளுக்கு அடிப்படையாக இருந்தன. முதன்முதலாக தொடர்ந்து வெளிவந்த இதழ் என்ற பெருமை ஜோசன் காரோலஸ் வெளியிட்ட உறவு என்ற இதழையே சேரும். எங்கெல்லாம் இந்த இயல் 10 முதலாக என்ற அந்த வார்த்தைகள் வருகிறதோ, இந்த 10 மட்டுமல்ல, மற்ற எந்த இயலாக இருந்தாலும் முதல் என்ற அந்த வார்த்தை வரும்போதெல்லாம் அந்த பகுதியினை நன்கு மனதில் இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு முதலாக தொடர்ந்து வெளிவந்த இதழ் என்ற பெருமை ஜோசன் காரோலஸ் வெளியிட்ட உறவு என்ற அந்த இதழையே சாருவதாக கூறுகிறார்கள். 1702 முதலில் நாள்தோறும் வரும் செய்திகளாக தி டெய்லி குவாரண்ட் என்ற இதழ் வெளியிடப்பட்டது. 1702 முதலில் நாள்தோறும் வரும் செய்தித்தாளாக தி டெய்லி குவாரண்ட் என்ற இதழ் வெளியிடப்பட்டது. நமது நாட்டில் தமிழில் வேத நூல் வெளியிட முதல் அச்சகத்தை தரங்கம்பாடியில் 1713 அமைத்தனர். 9 மாதங்கள் செலவிட்டு 500 பக்க தமிழ் மொழி நூலை அச்சடித்தனர். ஆக முதலில் நமது நாட்டில் அச்சகம் என்பது நிறுவப்பட்ட இடம் என்றால் தரங்கம்பாடி. எந்த ஆண்டு? 1713. முதலாக தமிழ் மொழி நூலை அச்சடித்தனர். அது மொத்தம் 9 மாதங்கள் அந்த அச்சுக்கான கால எல்லையாக இருந்தது. 1715 தரங்கம்பாடியை அடுத்த பொறையாறில் முதல் காகித உற்பத்தி ஆலையை நிறுவினர். காகித உற்பத்தி ஆலை முதலில் நிறுவப்பட்ட இடம் தரங்கம்பாடியை அடுத்த பொறையாறு என்ற இடத்தில் 1715. 1780 ஆண்டு ஜனவரி 20 முதல் இந்திய செய்தித்தாளை ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி என்பவர் வெளியிட்டார். முதல் இந்திய செய்தித்தாளை ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி என்பவர் தான் வெளியிட்டிருக்கிறார் 1780. இந்த இதழுக்கு ஹிக்கியின் வங்காள கெஜட் அல்லது கல்கத்தா பொது விளம்பரத்தாள் என்று பெயரிட்டு இருந்தார். இந்திய இதழியலின் தந்தை என்று பார்க்கப்படக்கூடியவராக ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி என்பவர் அழைக்கப்படுகிறார். காரணம் என்றால் இந்த முதலில் இந்திய செய்தித்தாளை ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி என்பவர் தானே வெளியிட்டார். அதன் பின்புதான் இந்த செய்தி இதழ்கள் என்பது பெரும்பாலும் நம் நாடு பூர்வாக பரவ துவங்கியது. அதனாலேயே இந்திய இதழின் தந்தை என்று ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி என்பவர் அழைக்கப்படுகிறார். முன்னாள் அச்சகர் என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டவர் ஹிக்கி. முதலில் அச்சு அந்த
பணியினை இவர்தானே மேற்கொண்டதாக பார்க்கப்படுகிறார் இந்த பத்திரிகை தொழிலே. அதனால் முன்னாள் அர்ச்சகர் என்று தம்மையே அவர் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். முதல் அமெரிக்க நாளிதழ் வெளியான ஆண்டு 1783. இந்திய இதழியலுக்கு மூலங்களாக இருப்பவை அசோகரின் கல்வெட்டுகள் என்று முன்னரே பார்த்தோம் அல்லவா. இந்திய இதழியலின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் அசோகர். இந்திய இதழியலின் முன்னோடி அசோகர். அசோகரது கல்வெட்டுகள் அழியாத இதழ்கள் என்று மதிக்கப்படுகின்றன. செய்தி எழுத்தாளர்களுக்கு மிகவும் சுதந்திரம் கொடுத்த மன்னராக கூறப்படுபவர் அவுரங்கசீப் என்பவர் ஆவார். நாட்டின் பல்வேறு இடங்களுக்கும் சென்று அங்கு நடக்கும் செய்திகளை சேகரித்து அனுப்புகின்றவர்களை வாக்கியா நாவிஸ் என்று அழைத்தனர். இந்த பகுதி மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த வாக்கியா நாவிஸ் என்பதும், வாக்கியா நாவிஸ் அக்காலத்தில் அரண்மனை செய்திகளை எழுதி அனுப்பியவர்களை வாக்கியா நாவிஸ், சவானிக் நாவிஸ் ஏற்று செய்திகளை அனுப்பியவர்களை கோஃபியா நாவிஸ் என்றும் அழைத்தனர். இந்த பகுதியிலே நாம் சற்று கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த பகுதியிலே முதலாவதாக வரக்கூடியது வாக்கியா நாவிஸ். வாக்கியா நாவிஸ் என்றால் அரச அவையினுடைய அன்றாட நிகழ்வுகள், மன்னரின் உத்தரவுகள் அல்லது முக்கியமான பொது செய்திகளை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்வது இவர்களுடைய முக்கிய பணியாக இந்த வாக்கியா நாவிஸ் இவர்களுக்கு இருந்திருக்கிறது. அடுத்தது அந்த சவானிக் நாவிஸ் என்று கூறப்படுகிறது அல்லவா. அந்த சவானிக் நாவிஸ் என்பது வாக்கியா நாவிஸ் எந்தெந்த செய்திகளை வழங்க தவறி இருக்கிறார்களோ அல்லது மறைத்த முக்கியமான செய்திகளை இவர்கள் வெளிக்கொண்டு வந்து நேரடியாக தலைமைக்கு தகவல் அளிப்பார்கள் இந்த சவானிக் நாவிஸ் என்பவர்கள். ஆக இந்த கோவியா நாவிஸ் என்பவர்கள் அவர்கள் யார்? அவருடைய பணி என்ன என்று பார்த்தால், இவர்கள் ரகசிய செய்தி எழுத்தாளர்களாக கருதப்படுகிறார்கள். ரகசிய செய்தி எழுத்தாளர்கள் அரசின் ரகசிய உளவு தகவல்கள், நாட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற பாதுகாப்பு தொடர்பான செய்திகளை ரகசியமாக சேகரித்து மன்னருக்கு வழங்குவது இவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனால் இந்த மூவருடைய பணி என்ன என்பது முக்கியமானதாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, இதழியலாளர் வீரத்தோடும் சுதந்திர உணர்வோடும் செயல்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் ஹிக்கி என்பவர் ஆவார். 1784 அரசின் ஆதரவோடு வெளிவந்த இதழாக கல்கத்தா கெசட். ஆக அரசின் ஆதரவோடு வெளிவந்த முதல் இதழ் என்றால் கல்கத்தா கெசட் என்பதனை கவனித்துக் கொள்ள வேண்டும். சென்னையில் 1985 ரிச்சர்ட் ஜான்சன் என்பவர் சென்னை கொரியர் என்னும் ஆங்கில இதழை வெளியிட்டார். ஆங்கில இதழை வெளியிட்டிருக்கிறார். ஆக 1900 கிடையாது, 1784 இந்த ஆண்டிலே அரசின் ஆதரவோடு வெளிவந்த இதழ்தான் கல்கத்தா கெசட் என்பது. 1784 சென்னையில் 1785 இந்த ஆண்டில் வெளிவந்ததுதான் ரிச்சர்ட் ஜான்சன் என்பவர் சென்னை கொரியர் என்னும் ஆங்கில இதழை வெளியிட்ட ஆண்டாக பார்க்கப்படுகிறது. முதலாக இதழ்களுக்கான ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்த ஆங்கிலேயர் வெல்லஸ்லி பிரபு என்பவர் ஆவார். இதழ்களுக்கான ஒழுங்குமுறை, பத்திரிகைகள் அதன் விருப்பம் போல் செயல்படாமல் அவையும் ஒரு சில ஒழுங்குமுறைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இவர் ஒரு சில அந்த விதிகளை வகுத்தவராக பார்க்கப்படுகிறார். இந்திய இதழியல் இந்தியரால் நடத்தப்பெற்ற முதல் இதழ் என்பது 1815 வெளிவந்த வங்காள கெசட் என்பதாகும். 1818 கல்கத்தா ஜெனரல் என்ற பத்திரிகை வெளிவந்தது. தற்கால இந்தியாவை உருவாக்கியவர்களில் ஒருவரான ராஜாராம் மோகன் ராய் இந்திய இதழியல் வளர்ச்சிக்கு அரும்பணி ஆற்றியவர். தமது கொள்கைகளை விளக்கி சொந்த செலவில் புத்தகங்களையும் கையேடுகளையும் வெளியிட்டவர் இந்த ராஜாராம் மோகன் ராய் என்பவர் ஆவார். இந்திய இதழியல் வளர்ச்சிக்கு அரும்பணி ஆற்றியவர் என்றால் அவர் நிச்சயமாக இந்த ராஜாராம் மோகன் ராய் என்ற அந்த பெயரை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தொடங்கிய அமைப்பு தான் பிரம்ம சமாஜம் என்பது. ஆங்கிலத்தில்
கிராமணிக்கல் மேகசின் என்ற பத்திரிகையையும், வங்காள மொழியில் சம்பந்த கௌமுதி, பெர்சிய மொழியில் மீரட் அல் அக்பர் ராஜாராம் மோகன் ராய் நடத்தியவை. ஆக ஆங்கிலத்திலே அவர் நடத்திய பத்திரிகையாக கிராமணிக்கல் மேகசின், வங்காள மொழியிலே அவர் நடத்தியது சம்பந்த கௌமுதி, பெர்சிய மொழியில் அவர் நடத்தியது மீரட் அல் அக்பர். இவையெல்லாம் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் நடத்திய இதழ்களாக, பத்திரிகைகளாக பார்க்கப்படுகிறது. இதழ்களின் மீது மிகுதியான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தவர் யார் என்று பார்த்தால் கானிங் பிரபு ஆவார். பத்திரிகைகளின் மீது அதிகமாக கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து புகுத்தியவர் யார் என்றால் கானிங் பிரபு. மக்களிடம் நாட்டுப்பற்று வளர்ந்தால் ஆங்கிலேய ஆட்சி ஆட்டம் காணும் என்று கருதிய லிட்டன் பிரபு இந்திய மொழி இதழ்களை கட்டுப்படுத்த தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை 1878 கொண்டு வந்தார். இது முக்கியமான ஒரு பகுதி. தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் என்றால் லிட்டன் பிரபு. எந்த ஆண்டு? 1878. அடுத்து 1885 இதில் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த ஆண்டிலே அதன் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவர்தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தார் என்பது கவனிக்கத்தக்கது. இந்திய தேசிய காங்கிரஸ் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்றால் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பத்திரிகைகள் உதவின. இக்காலகட்டத்தில் தி ஹிந்து, மெட்ராஸ் மெயில் ஆகிய 2 பத்திரிகைகள் வளர்ச்சியுற்றன. காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அதிகமாக உதவியவை என்றால் தி ஹிந்து என்ற பத்திரிகையும் மெட்ராஸ் மெயில் என்ற பத்திரிகைகளும். அதனால் பத்திரிகைகளும் வளர்ந்தது, அந்த கட்சியும் வளர்ந்தது. விடுதலை போராட்ட காலகட்டத்தில் இதழியல் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டவர்கள் வீரராகவாச்சாரியார், சுப்பிரமணிய ஐயர் என்பவர்கள் ஆவார்கள். விடுதலை போராட்ட காலகட்டத்திலே இதழியல் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டவர்கள் என்றால் யார்? வீரராகவாச்சாரியார், சுப்பிரமணிய ஐயர். இந்திய விடுதலை இயக்கமும் இதழ்களும். விஷ்ணு கிருஷ்ண சிப்லாங்கர் மராட்டிய மொழியில் கேசரி என்ற இதழை, ஆங்கிலத்தில் மராட்டா இதழையும் தொடங்கினார். இவற்றை நடத்தியவர் திலகர். ஆக விஷ்ணு கிருஷ்ண சிப்லாங்கர் என்பவர் மராட்டிய மொழியில் கேசரி என்ற அந்த இதழை அவர் நடத்துகிறார். ஆங்கிலத்தில் மராட்டா இதழை அவர் தொடங்கினார். இந்த 2 இதழ்களையும் தொடங்கியவர்கள் அவர்கள். ஆனால் அவற்றை ஏற்று நடத்தியவர் என்ற பெருமை இந்த திலகருக்கே சாரும். பத்திரிகை சுதந்திரத்திற்காக தொடர்ந்து போராடிய தலைவர்களில் திலகர் குறிப்பிடத்தக்கவராக காணப்படுகிறார். இந்திய இதழியல் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1910. நீதி கட்சி நடத்திய பத்திரிகையாக ஜஸ்டிஸ் என்பது பார்க்கப்படுகிறது. ஆக இந்திய இதழியல் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்றால் 1910. நீதி கட்சி என்ற அந்த கட்சி நடத்திய பத்திரிகை என்பது ஜஸ்டிஸ் என்பது இதுவும் கவனிக்கத்தக்கது. இந்திய இதழியல் சட்டம் எந்த ஆண்டு என்பதும் நீதி கட்சி நடத்திய பத்திரிகை எது என்பதும் கவனிக்கத்தக்கது. சுதந்திர இந்தியாவிலுடைய இதழ்களாக என்னென்ன இதழ்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன? இந்திய இதழ்களின் வளர்ச்சிக்கு துணை செய்யும் வகையில் இந்திய அரசு 1952 பத்திரிகை குழு என்ற ஒரு குழுவினை நிர்ணயித்தது. இது இதழ்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் துணை செய்ததாக பார்க்கப்பட்டது. தமிழகத்தில் இதழியல் வளர்ச்சி 1554 துவங்கியது. இந்த ஆண்டில் முதலில் தூத்துக்குடி வட்டாரத்தில் இருந்து பாதிரியார்கள் தமிழ் வினாவிடை என்ற நூலை ரோமன் எழுத்து முறையில் அச்சிட்டு வெளியிட்டனர். ஆக தமிழகத்தினுடைய இதழியல் வளர்ச்சி எந்த ஆண்டிலிருந்து துவங்கியது என்றால் 1554 துவங்கியிருக்கிறது. இந்த ஆண்டினுடைய முதலில் தூத்துக்குடி வட்டாரத்தில் இருந்து பாதிரியார்கள் தமிழ் வினாவிடை என்ற நூலை ரோமன் எழுத்து முறையில் அச்சிட்டு வெளியிட்டதாக செய்தி என்பது இருக்கிறது. இந்தியாவினுடைய முதல் அச்சகமாக கிறித்துவ பாதிரிமார்களால் 1556 கோவாவில் அமைக்கப்பட்டதாக செய்தி. அது கிறித்துவ பாதிரிமார்களால் 1556 கோவாவில் தான் முதல் அச்சகம் என்பது அமைக்கப்பட்டது. தமிழகத்தில் ஆண்ட்ரிக் பாதிரியார் 1578
புன்னைக்காயலில் மீனவர்கள் அளித்த பண உதவியை பெற்று அச்சகம் அமைத்தார். இதுவும் முக்கியமானது. மீனவர்கள் அளித்த பண உதவி. மீனவர்கள் அளித்த பண உதவியை பெற்று அச்சகம் அமைத்த பாதிரியார் யார் என்றால் இங்கு ஆண்ட்ரிக் பாதிரியார் என்பதனை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஆண்டு? 1578. எந்த இடத்தில்? புன்னைக்காயல் என்ற அந்த இடத்தில். முதலில் சென்னையில் மெட்ராஸ் கெசட், மெட்ராஸ் கொரியர், கவர்மெண்ட் கெசட் ஆகிய 3 வார இதழ்கள் வெளிவந்திருக்கின்றன. சென்னையில் முதலில் 3 வார இதழ்கள் வெளிவந்தன என்பதும், வார இதழ்களாக வெளிவந்த முதலில் வெளிவந்த இதழ்கள் எங்கிருந்து வெளிவந்தது? சென்னையிலிருந்து என்பதும் கவனிக்கத்தக்கது. 1772 தரங்கம்பாடியில் டேனிஷ் கிறிஸ்தவ சங்கத்தினர் அச்சகத்தை அமைத்தனர். தரங்கம்பாடியிலே டேனிஷ் கிறிஸ்தவ சங்கத்தினர் அச்சகத்தினை 1772 அமைத்திருக்கின்றனர். தமிழில் முதலில் வெளிவந்த முதல் இதழ் தமிழ் மேகசின் என்பதாகும். 1831 கிறிஸ்துவ சங்கம் அதனை வெளியிட்டிருக்கிறது. 1856 பெர்சிவல் பாதிரியார் சென்னையில் தொடங்கிய தினவர்த்தமானி தமிழில் வெளிவந்த முதல் வார இதழ் இது. தமிழில் வெளிவந்த முதல் வார இதழ் என்றால் எது என்பதும், அந்த பெர்சிவல் பாதிரியார் என்ற அந்த பாதிரியார் தொடங்கிய தமிழ் இதழ் எது என்பதும் இங்கு முக்கியமாக மனதில் இருக்க வேண்டியது. தினவர்த்தமானி என்பது. தமிழ் இதழியலில் வளர்ச்சியில் ஒரு மைல்கல் என்று குறிப்பிடப்படும் பத்திரிகை என்பது தினவர்த்தமானி ஆகும். 1882 ஜி. சுப்பிரமணிய ஐயரால் வார இதழாக தொடங்கப்பெற்ற சுதேசமித்திரன் 1899 நாளிதழாக மாறியது. தமிழக இதழியல் வளர்ச்சியில் தனி இடம் பெற்ற தி ஹிந்து இதழை தொடங்கியவராக ஜி. சுப்பிரமணிய ஐயர் கருதப்படுகிறார். தமிழில் முதல் அரசியல் இதழாக சுதேசமித்திரன் என்பது அழைக்கப்படுகிறது. 1882 அது வெளிவந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆக தமிழில் முதல் அரசியல் இதழ் என்றால் எது? சுதேசமித்திரன். 1904 சுதேசமித்திரன் பத்திரிகையில் துணையாசிரியராக இருந்தவர்தான் பாரதியார். 1906 உருவான பத்திரிகையாக இந்தியா என்ற அந்த பத்திரிகை பார்க்கப்படுகிறது. 1917 தேசபக்தன் என்ற இதழை உருவாக்கியவராக திரு வி.க. என்பவரும், நவசக்தி வார இதனுடைய ஆசிரியராக இருந்தவர் திரு வி.க. நவசக்தி இதழ் மூலம் வளர்ந்தவர்களாக கி.வா. ஜெகநாதன், கல்கி போன்றவர்கள் இருக்கிறார்கள். 1917 ஆதி திராவிடர்களுடைய நலன் காக்கும் இதழாக வந்தது திராவிடன் என்ற அந்த இதழாகும். 1953 காரைக்குடி முருகப்பா அவர்கள் நடத்திய இலக்கிய இதழ் குமரன் என்பதாகும். ஆக குமரன் என்பது எவ்வகையான இதழ் என்றால் இலக்கிய இதழ். அது யாரால் நடத்தப்பட்டது என்றால் காரைக்குடி முருகப்பா என்பவரால் நடத்தப்பட்டது. சண்டமாருதம் என்ற நாளிதழை நடத்தியவர் இந்த குமரன் என்பவர் ஆவார். 1926 டாக்டர் வரதராஜலு நாயுடு தொடங்கிய நாளிதழ் தமிழ்நாடு என்ற அந்த நாளிதழ் ஆகும். தமிழ்நாடு என்ற நாளிதழை தொடங்கியவர் யார் என்றால் வரதராஜலு நாயுடு. 1933 செட்டிநாட்டில் சமயத்தை பரப்பவும் நாத்திகத்தை சாடவும் அதர்மம் என்ற நாளிதழ் வெளிவந்தது. சமயத்தை பரப்ப நாத்திகத்தை சாட வெளிவந்த இதழாக பார்க்கப்பட்ட இதழ் என்பது அதர்மம் என்ற இதழாகும். 1930 சங்கு கணேசன் தொடங்கிய பத்திரிகை சுதந்திர சங்கு. ஆக சுதந்திர சங்கு என்ற பத்திரிகையினை வெளியிட்டவர் யார்? மேலும் சங்கு கணேசன் என்பவர் வெளியிட்ட பத்திரிகையினுடைய பெயர் என்ன? மிகவும் எளிமையானதுதான், அதனை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து தினமணி 1934 சதானந்தம் என்பவர் தொடங்கிய நாளிதழ். இதில் நீண்ட காலம் ஆசிரியராக பணியாற்றியவர் ஏ.என். சிவராமன் என்பவர் ஆவார். ஆக தினமணி என்ற நாளிதழை தொடங்கியவர் யார் என்றால் சதானந்தம் என்பவர் ஆவார். அது ஆரம்பத்தில் நாளிதழாக வெளிவந்திருக்கிறது என்பதும், அதில் ஆசிரியராக பணியாற்றியவர் ஏ.என். சிவராமன் என்பதும் கவனிக்கத்தக்கது.
1936 தந்தை பெரியாரால் தொடங்கப்பட்டது குடியரசு என்ற அந்த இதழ். திராவிட இயக்கத்தின் தாய் இதழ் என்று போற்றப்படுவது விடுதலை என்ற இதழ். 1937 ப. ஜீவானந்தம் ஜனசக்தி என்ற இதழை தொடங்கினார். ஜீவானந்தம் என்பவர் அவர் தொடங்கிய இதழ் எது என்றால் ஜனசக்தி. காந்தி என்ற வார இதழையும் வந்தே மாதரம் என்ற நாளிதழையும் தொடங்கியவர் சொக்கலிங்கம். தேசியம் வளர்த்த இதழ் ஆசிரியர்களில் குறிப்பிடத்தக்கவராக சொக்கலிங்கம் என்பவர் இருக்கிறார். 1928 SS வாசன் ஆனந்த விகடன் வார இதழை தொடங்கினார். ஆனந்த விகடன் வார இதழுடைய ஆசிரியர் யார் என்றால் SS வாசன். எந்த ஆண்டு தொடங்கினார்? 1928. நாட்டின் விடுதலைக்கு முன்பு தோன்றிய நாளிதழ்களில் தனி இடம் பெறுவதாக தினத்தந்தி சி. ஆதித்தன் மதுரையில் ஆரம்பித்த அந்த இதழ் என்பது இருக்கிறது. நாட்டின் விடுதலைக்கு முன்பு தோன்றிய நாளிதழ்களில் தனி இடம் பெறக்கூடியது தினத்தந்தி என்ற அந்த பத்திரிகை. அதன் ஆசிரியர் சி. ஆதித்தன் என்பவர். அவர் எங்கு வெளியிட்டார்? மதுரையில் ஆரம்பித்தார். தமிழ் பத்திரிகைகள் 2020 கணக்கெடுப்பின்படி மொத்தம் 30க்கும் மேல் வெளிவரக்கூடியதாக செய்தி. 1959 ப. சிவந்தி ஆதித்தன் மாலை முரசு என்ற நாளிதழை தொடங்கினார். மாலை முரசினுடைய ஆசிரியர் சிவந்தி ஆதித்தன் என்பதும் ஒரு நாவலை ஓர் இதழாக வெளியிடும் பழக்கத்தை ராணி முத்து 1968 தொடங்கி வைத்தது. பத்திரிகை சட்டங்களாக ஒரு சில சட்டங்கள் இருக்கிறது, அவற்றையும் பார்ப்போம். பத்திரிகை சுதந்திரம் என்பது ஒரு தேவையான தீமையாகும். ஒரு பக்கம் இருக்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் மறுபக்கம் இருக்கும் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் கட்டுப்பாடுகளுக்கிடையே சரியான சமன்பாட்டை காண வேண்டும் என்று R.C. சர்க்கார் என்பவர் கூறுகிறார். ஆக பத்திரிகை சுதந்திரம் என்பது ஒரு தேவையான தீமை. வார்த்தை ஜாலங்களை பாருங்கள். ஒரு பக்கம் இருக்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் ஒரு பக்கம் பத்திரிகை சுதந்திரம், மறுபக்கம் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் கட்டுப்பாடுகள், இவற்றை சரியான சமன்பாட்டோடு காண வேண்டும் என்பதே இங்கு பத்திரிகை சுதந்திரம் என்ற பார்வையில் பார்க்கப்படுகிறது. ஒருவரை வாய்மொழியாக இழிவுபடுத்துவதை அவதூறு என்றும் எழுத்தின் மூலம் அவமதிப்பதை சட்ட வழக்கிற்கு உட்பட்டது என்றும் கூறலாம். இந்திய குற்றவியல் சட்டம் 499 பிரிவு அவமதிப்பது எது என்று விளக்குகிறது. எதெல்லாம் அவமதிப்பு என்ற அந்த விளக்கம் என்பது குற்றவியல் சட்டம் 499 அவமதிப்பு எது என்று விளக்கக்கூடியதாக இருக்கிறது. 1956 ஆண்டின் நாடாளுமன்றம் நடவடிக்கைகள் சட்டம் உருவானது. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் உருவான ஆண்டு 1952. அலுவலக ரகசிய சட்டங்கள் உருவான ஆண்டு 1923. பத்திரிகைகள், புத்தகங்கள் பதிவு சட்டம் உருவான ஆண்டு 1867. முதலில் பதிப்பு உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, அதாவது நமது படைப்புகளுக்கு நாமே உரிமை கோரக்கூடிய அந்த பதிப்பு உரிமை சட்டம் என்பது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1941. இளைஞர்கள் தீமை பயக்கும் வெளியீடுகள் தடை சட்டத்தை அரசு கொண்டு வந்த ஆண்டு 1956. இந்திய அஞ்சலக சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1898. பணி செய் இதழியலாளர்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1956. அதாவது இதழியலாளர்களாக பணி செய்யக்கூடியவர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் 1956 வந்தது. புத்தகங்கள், செய்தித்தாள்கள் அனுப்புதல் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1954. பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் சுதந்திரத்தோடும் பொறுப்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம் நாட்டில் அமைந்த முதல் பத்திரிகை குழு பத்திரிகை மன்றம் என்ற பெயராக அது இருந்தது. நமது நாட்டில் முதல் பத்திரிகை குழுவினுடைய பரிந்துரையை தொடர்ந்து நாடாளுமன்ற மக்களவையின் பத்திரிகை மன்ற மசோதாவை கொண்டு வந்தனர். பத்திரிகை குழுவினுடைய பரிந்துரையுடைய அடிப்படையிலேயே நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையின் பத்திரிகை மன்ற மசோதா என்பது கொண்டு வரப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. 1975 நெருக்கடி நிலை ஏற்பட்டது என்பது 1975. அதனை அறிவித்த பொழுது பத்திரிகை மன்றம் என்ற அந்த மன்றமானது நிற்கப்பட்டது. 1975 அவசரகால சட்டத்தை
இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கொண்டு வந்தார். நெருக்கடி நிலை நீங்கிய பிறகு 1978 பத்திரிகை சட்டம் என்ற அந்த சட்டமானது மீண்டும் மலர்ந்ததாக கூறப்படுகிறது. ரப்பர் பற்களை கொண்ட காகித புலி என்று குறிப்பிடப்படும் அமைப்பு பத்திரிகை மன்றம் என்பது ஆகும். பத்திரிகை மன்றம் பத்திரிகைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக விளங்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. ஆக இதுவரையில் பார்த்த அந்த பகுதியினுடைய அடிப்படையிலே ஒரு சில பயிற்சி வினாக்கள். அச்சுப்பொறியினை கண்டுபிடித்தவர் ஜான் கூட்டன்பர்க் என்பதனை அறிந்திருப்போம். அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அச்சுப்பொறியினை கண்டுபிடித்த ஜான் கூட்டன்பர்க் என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவராக பார்க்கப்படுகிறார்? சரியான பதில் என்னவாக இருக்கும்? ஜான் கூட்டன்பர்க் அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சரியான பதில் ஜெர்மனி. இந்திய இதழியலின் தந்தை. இந்திய இதழியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய இதழியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான பதில் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. இந்திய மொழி இதழ்களை கட்டுப்படுத்த தாய்மொழி பத்திரிகை சட்டம் என்பதனை 1878 கொண்டு வந்தவர் யார்? தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878 கொண்டு வந்தார். இந்திய மொழி இதழ்களை கட்டுப்படுத்த, அதாவது தாய்மொழி பத்திரிகை சட்டம் எனக்கூடிய அந்த சட்டத்தினை 1878 கொண்டு வந்தவர் யார்? சரியான பதில் லிட்டன் பிரபு. தமிழில் வெளிவந்த முதல் வார இதழான தினவர்தமானியை சென்னையில் பெர்சிவல் பாதிரியார் அவர்கள் எந்த ஆண்டு தொடங்கினார்? தினவர்தமானி என்ற அந்த வார இதழை பெர்சிவல் பாதிரியார் எந்த ஆண்டு தொடங்கினார்? சரியான பதில் 1856. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம். நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் என்பது உருவான ஆண்டு எது? நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் உருவான ஆண்டு எது? சரியான பதில் 1952. ஆக இன்றைய வகுப்பிலே நாம் கண்ட தலைப்புகளாக இதழியல், அதனுடைய வளர்ச்சி வரலாறு என்பதும், இந்தியாவுடைய இதழியல் பற்றியும், இந்திய விடுதலை இயக்கமும் அந்த காலகட்டத்தில் தோன்றிய இதழ்கள் எவை எவை என்பதும், சுதந்திர இந்தியாவினுடைய இதழ்களாக இருக்கக்கூடிய இதழ்கள் என்பதையும், பத்திரிகை சட்டங்களாக இருக்கக்கூடிய சட்டங்களையும் இன்றைய வகுப்பிலே நாம் கண்டிருந்தோம். அடுத்த வகுப்பிலே இதழியல் பகுதி 3 என்ற தலைப்பிலே சந்திப்போம். அதுவரையில் அனைவருக்கும் நன்றி.